எல்லாரும் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி அப்பா. உங்கள் கிருபை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். பரலோகத்தின் தந்தையே, உம்முடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் இறங்கட்டும்ப்பா. உங்கள் மகிமை எல்லார் நடுவிலும் வெளிப்படட்டும்ப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுக்கு உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை காண்பியும். நீர் வசனத்தை அனுப்பி எங்களை விடுதலையாக்குகிற கர்த்தர். உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றுங்க. ஆவியானவரே, நீர் எங்கே அங்கே விடுதலை உண்டே. உம்முடைய ஆவியின் வல்லமை எல்லா வீடுகளுக்குள்ளும் எல்லா நபர் மேலும் இறங்குவதாக. தகப்பன் இருதயங்களை திறந்தருளுவீராக. உம்முடைய வார்த்தையை பேச வேண்டிய பிரகாரம் பேச ஆவியானவர் தாமே தாகத்தோடும் வாஞ்சியோடும் மன விருப்பத்தோடும் கர்த்தர் எங்களோடு பேச மாட்டாரா என்ற தாகத்தோடும் தம்மை அண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இந்த நாளில் பேசி இடைபடுவீராக. உம்முடைய திவ்ய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வான மண்டலத்தின் தடைகள், துரைத்தன அதிகாரங்கள் எல்லாம் விலகி ஓடுவதாக ஆவியானவருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயத்தை எடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இந்த இடத்துல நல்ல போராட்டம் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இந்த உலகத்தில் வேதத்தில் பவுல் அழகாக இந்த காரியத்தை எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது மல்யுத்தத்தை குறித்து எழுதுகிறார். அது எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணுறாங்க, ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்க அவங்க எப்படி ட்ராக்கில் ஓடணும், அதையெல்லாம் அவர் விவரித்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். அதெல்லாம் செய்கிறவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, ஒரு கட்டுப்பாடோடு வாழ்கிறாங்க, அதற்காக முயற்சி எடுக்கிறாங்க. அந்த காரியத்தை எல்லாம் சொல்லுகிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாக மாறி அவருக்காக வாழ தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் அநேக போராட்டங்களை இந்த உலகத்தில் சந்திக்கிறோம். உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜெயம் பெற்றிருக்கிறவர். நம்மோடு உலகம் போராடும், மாமிசம் போராடும், நம்மோடு பிசாசு போராடுவான். இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஜெயத்தை தர வல்லமை உள்ளவராக கூடவே இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு. பவுல் சொல்லும் பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன். அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தாலும் அவருக்கு போராட்டங்கள் இருந்தது. அவர் நல்ல போராட்டத்தை போராடினார். நாமும் இந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். நாம் போராடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது நமக்கு உலகத்தோடு போராட்டம் இருக்கிறது, மாம்சத்தோடு போராட்டம் இருக்கிறது, பிசாசின் கிரியைகளோடு போராட்டம் இருக்கிறது. இவைகளை எல்லாம் ஜெயிக்க தேவன் நமக்கு கிருபை தருகிற ஒரு நல்ல ஆண்டவர். உலக பிரகாரமான போராட்டங்களை நம்ம நிறைய பார்க்க முடியும். நிறைய போராட்டம் பண்ணுவாங்க. கடந்த நாட்களில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க அரசாங்கத்துக்கு எதிராக. இந்த சட்டம் எங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், எங்கள் நிலங்களை பாதிக்கும், நாங்கள் விளைச்சல் செய்து கொண்டு வருகிற பலனை பாதிக்கும், அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு கொரோனா காலங்களில் அவங்க கூடி பல இடங்களில் மாநிலங்களிலிருந்து அந்தந்த இடங்களில் அவங்க போராட்டத்தை தெரிவித்தாங்க. நிறைய பேர் மரித்து போனார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் அந்த சட்டத்தை அரசாங்கம் ஏற்றாமல் ரத்து செய்தது. அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க.
இப்போ இராணுவத்தில் 4 வருட ஆள் சேர்க்கிறாங்க என்ற ஒரு போராட்டத்தை இளைஞர்கள் முன்னெடுக்கிறாங்கன்னு நம்ம கேள்விப்படுகிறோம். இப்படி நாடு முழுக்க நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடியை வச்சுட்டு இன்கிலாப் சிந்தாபாத்னு போராடுறாங்க. நிறைய போராட்டங்களை மக்கள் செய்கிறாங்க. நிறைய காரியத்துக்காக இன்றைக்கு எதிர்த்து போராடுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. தேசத்தில் ஏழைகள் தன்னுடைய வாய்க்காக வயிற்றுக்காக ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறாங்க. இப்படி போராட்டம் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலக பிரகாரமாக காரியங்களுக்காக மனிதர்கள் போராடுகிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் தேவனை அறிந்திருக்கிற குடும்பங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. அந்த போராட்டம் எதோடு எல்லாம் என்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வேதம் சொல்லுகிறது நமக்கு அந்த போராட்டம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நமக்கு ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பின் தூதர்கள் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தில் நமக்கு ஆண்டவர் வெற்றியை தர ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கிறோம். அந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெறுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உலகம், மாமிசம், பிசாசு தேவ பிள்ளைகளோடு போராடுகிறது. நம்மை மயக்கக்கூடிய போராட்டங்கள் நிறைய இந்த உலகத்தில் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ பிள்ளைகளை மயக்கக்கூடிய மாயையை காட்டி, சற்று நேர இன்பத்தை காட்டி அவர்களோடு உலகம் போராடுகிறது. உலகம், மாமிசம், பிசாசு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நமக்கு போராட்டங்கள் இருக்கிறது. ஒரு பெரிய போராட்டம். நிறைய போராட்டங்களை நாம் பார்க்க முடியும். சாத்தான் உங்கள் விசுவாசத்தை குறிவைத்து போராடுகிறான். நீங்கள் விசுவாசத்தை விட்டு விலகணும். உங்கள் விசுவாசத்தை இல்லாமல் ஆக்கிரணும். நீங்கள் விசுவாசத்தில் நிலை நிற்கக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. ஜெபத்துக்கு விரோதமாக போராடுகிறான். உங்களுக்கு பாவத்தை உங்களுக்கு முன்ன கொண்டு உங்கள் சிந்தையில் புகுத்தி உங்களோடு போராடுகிறான். நிறைய காரியத்தை அவன் கொண்டு போராடுகிறான். நம்முடைய நம்பிக்கையை குலைத்து போட, விசுவாசத்தின் வழி விலகி செல்ல அவன் சோதனைகளை கொண்டு வருகிறான். ஆனால் பரிசுத்தத்தை கெடுக்க தந்திரமான காரியங்களை கொண்டு அவன் போராடுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்படி நிறைய போராட்டத்தை கொண்டு விசுவாசத்தை, பரிசுத்த ஜீவியத்தை, தேவனோடு நெருங்கி வாழுகிற காரியத்தை எல்லாம் கெடுத்து போட உலகம், மாமிசம், பிசாசு போராடுகிறது. உலக மனிதர்கள் அரசாங்கங்கள் ஏற்றுகிற சட்டங்களுக்கு விரோதமாக போராடுறாங்க. தொழில் சங்கங்கள் எங்களுக்கு சம்பள உயர்வு வேணும்னு உலகத்தில் போராடுறாங்க. நம்ம போராடணும். பைபிள் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன். நம்ம விசுவாசத்துக்கு எதிராக கொண்டு வருகிற கிரியைகளுக்கு எதிராக போராடணும். பாவத்தை கொண்டு போராடுற கிரியைகளுக்கு எதிராக போராடணும். நம்முடைய சோதனைகளில் நம்மை கொண்டு சிக்க வைக்கிற கிரியைகளுக்கு எதிராக நம்ம போராடணும். அவைகளுக்கு எதிராக நம்ம போராட கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவர். யூதாவுக்கு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசித்தால், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட, இந்த இடத்துல பரிசுத்தவான்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்க ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். விசுவாசத்துக்காக நம்ம ரொம்ப தைரியமாக போராடணும். விசுவாசத்துக்கு எதிராக சாத்தான் விசுவாசத்தின் நின்று வழிவிலக செய்கிற நிறைய காரியங்களை இந்த கடைசி காலத்தில் கொண்டு வருவான். ஆனால் இந்த இடத்துல யூதாவுக்கு எழுதின பொதுவான நிருபம் 3வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி நம்மை நினைப்பூட்டுகிறார். நீங்கள் விசுவாசத்துக்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களை எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இன்றைக்கு இந்த பிரசங்க நேரத்தில் உங்களுக்கு உணர்த்துவது தேவ ஆவியானவருக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் அவைகளுக்கு எதிராக போராட வேண்டும். விசுவாசத்துக்கு எதிராக சத்துரு போராடுகிறான். மாயை காட்டி மயக்க போராடுகிறான். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விடாதபடிக்கு போராடுகிறான். சாத்தான் உங்கள் விசுவாசத்தை குறிவைத்து போராடுகிறான். நம்பிக்கையை குலைத்து போட அவிசுவாசத்தை கொண்டு வர போராடுகிறான். சோதனைகளை கொண்டு அதில் அகப்படுத்தும்படி போராடுகிறான். நம்மை கெடுக்க தந்திரமான காரியங்களை கொண்டு போராடுகிறான். நம்ம விசுவாசத்துக்காக நல்ல போராட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இவைகளுக்காக போராட வேண்டும்.
உலகத்தில் மனிதர்கள் போராடுகிறார்கள். நமக்கு உலக மாமிசம் பிசாசோடு போராட்டங்கள் இருக்கிறது. இவைகளோடு நம்ம போராடி மேற்கொள்ள நாம் கர்த்தரையே சார்ந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். மிக முக்கியமானது. மனம் திரும்பாமல் ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. இயேசு பிரசங்கத்தின் வாக்கியத்தில் நிறைய இடத்துல பேதுரு எல்லாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது, நீங்கள் இந்த மாறுபாடான பொல்லாத சந்ததிகளை விட்டு உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புங்கள் என்று அவர் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடியும். பவுலுடைய பிரசங்கத்திலும் நிறைய இடங்களில் மனம் திரும்புதலை குறித்து பேசுகிறத பார்க்க முடியும். நீங்கள் இந்த வீணானவைகளை விட்டு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணுறதை பார்க்க முடியும். நாம் பரலோக தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டு திரும்ப வேண்டும். பாவம் மன்னிப்புக்காக சிலுவையில் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு இன்றைக்கும் இருக்கிறவர். அவரிடத்தில் பாவத்தை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டால் அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி மனுஷர்களை கழுவி சுத்திகரிக்கும். ஆகையால் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், மனம் திரும்புதல், அடுத்து தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்துக்காக நம்ம நல்ல போராடணும். மனம் திரும்பி தேவன் பேரில் வைக்க விசுவாசத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இன்னும் குறிப்பிடும் பொழுது 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் இன்னும் தெளிவாக ஆழமாக எழுதுவார். என்ன எழுதுவார்னா 8ஆம் அதிகாரம் 25வது வசனம், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பந்தயத்திற்கு போராடுகிற, பந்தய போட்டியில் கலந்து கொள்ளுகிறவங்க, அத்லட் வீரர்கள், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கபடி விளையாட்டு வீரர்கள், கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள், ஹாக்கி விளையாடுறவர்கள், ஃபுட்பால் வாலிபால் விளையாடுகிறவர்கள், இந்த உலகத்தில் ஒலிம்பிக்கில் விளையாடுகிறவர்கள், இந்த ஸ்கூல்களில் விளையாடுகிறவர்கள், இவங்க எல்லாரும் அந்த காரியத்துக்காக அவங்க போராடுறாங்க. பந்தய சாலையில் ஓடுகிற யாவரும் அவங்க அதுக்கு ஒரு சட்டத்தின்படி தான் அதில் அவங்க செய்யணும். அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் அவங்க இச்சை அடக்கமாக இருப்பாங்க. அவங்க மூச்சு அப்படி நிற்காமல் போயிடக்கூடாது. அவங்க ஓடும் பொழுது அவங்களுக்கு ஹெல்த் இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால் அவங்க உடலை ரொம்ப பேணி பாதுகாப்பாங்க. அவங்க யாவரும் எல்லாவற்றிலையும் அவங்க எல்லாத்துலேயும் ஒரு கட்டுப்பாடோடு இருப்பாங்க. ஆனால் அவங்க அழிவுள்ள கிரீடத்துக்காக அப்படி இருக்கிறாங்க. நம்ம அழிவில்லாத கிரீடத்தை பவுல் சொல்லும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவரிடத்தில் நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன். இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஒரு பிரதமர்கிட்ட வாங்கலாம், இல்லை ஏதோ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க பல மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் பண்ண, இது உலகத்தோடு முடிந்து போனது. ஆனால் பரலோக தேவன் நமக்கு வச்சிருக்கிற மேன்மையான காரியம், இந்த உலக பிரகாரமான ஒரு கப்புக்காக, உலக பிரகாரமான ஒரு விளையாட்டுக்காக அவங்க இச்சை அடக்கம் உள்ளவர்களாக அவங்க போராடுறாங்க. அவங்க டெய்லி அனுதின காலையில் ப்ராக்டிஸு, சாயந்தரம் ப்ராக்டிஸு, எல்லாத்திலும் அவங்க கட்டுப்பாடோடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் நம்ம உலகம் மாமிசம் பிசாசு நம்மோடு போராடுது. இந்த போராட்டத்தை வெற்றி பெற நம்முடைய வாழ்க்கையில் ரெகுலரான காலை ஜெபம், குடும்ப ஜெபம், சபை ஆராதனைகளில் பங்கு பெறுகிற காரியம், இவைகளெல்லாம் நமக்கு இருக்கிறதா? அப்போ தான் இந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெற முடியும். அந்த விளையாட்டு போட்டிக்கு அன்னைக்கு மட்டும் விளையாடினா எல்லாம் வெற்றி பெற முடியாது. அவங்களுக்கு கோச் இருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்குறவங்க இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு நிறைய காரியங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். நமக்கு ஆண்டவர் ஆலயத்தில் ஊழியக்காரங்களை வச்சு, வேதத்தை வச்சு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நீங்கள் எப்படி போராடணும், எப்படி உலகத்தை ஜெயிக்கணும், மாமிசத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். இந்த போராட்டத்தை எல்லாம் முடித்து நீங்கள் நீதியின் கிரீடத்தை ஆண்டவர்கிட்ட எப்படி நியாயாதிபதி கையிலிருந்து வாங்கணும். இந்த உலகத்துக்காக போராடுற எல்லாரும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க.
இந்த விளையாட்டில் நான் வெற்றி பெறணும் என்பதற்காக அவங்க ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறாங்க. போதை வஸ்துக்கள்னா அதை பயன்படுத்த மாட்டாங்க, மாம்ச இச்சைன்னா அதை நிறைவேற்ற மாட்டாங்க. அந்த நாட்களில் அவங்க அதிலெல்லாம் ஃபிட்டாக உடலை வைத்திருப்பார்கள். அவங்க அழிவுள்ள கிரீடத்துக்காக அப்படி செய்கிறாங்க. அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி நாம் எப்படி செய்கிறோம்? அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதி உள்ள நியாயாதிபதி கரத்தில் நாம் பெறும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அப்படி செய்கிற நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி நம்ம அப்படி செய்கிறோம். அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு நமக்கு அனுதினமும் ஜபம், வேத தியானம், கர்த்தரோடு இருக்கிற உறவு, நம்மவும் கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை, இது முக்கியம். அதோடு பிசாசின் கிரியைகளோடு நம்ம போராடி நம்ம தேவனுடைய நாமத்தினால நம்ம நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க அழைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள். இந்த உலகத்தில் நிறைய பேர் உரடி நிலத்துக்காக போராடுவாங்க. கேஸு, கோர்ட்டு, வழக்குன்னு சொல்லி இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறது இல்லை. அவங்களுடைய கிரியைகள் அவங்களோட வரும் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த உலகத்தின் பிரகாரமான காரியத்துக்காக போராடுறாங்க. நீதிமன்றத்தில் போய் பணத்தை செலவு பண்ணி லாயரை பிடிச்சி நிறைய போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஆனால் அதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போன. சிலர் தோற்றே போயிடுறாங்க, சிலர் அவமானப்பட்டு போகிறாங்க. ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் போராடினா கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். உங்களோடு உலகம் போராடலாம், மாமிசம் போராடலாம், பிசாசு போராடலாம், கர்த்தர் அதில் வெற்றி பெறுவார். நானும் ஸ்கூல் காலேஜில் சில படிக்கும் பொழுது விளையாட்டு போட்டியில் அதிக ஈடுபாடு கொண்டவன். எனக்கு அதனால் அது தெரியும். அந்த நாட்களில் கோச் எப்படி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, அந்த நாட்களில் நம்ம எப்படி உடலை ஃபிட்டாக வச்சுருப்போம், டெய்லி காலையில் அதுக்காக எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த காரியங்களில் நிமித்தம் சர்டிஃபிகேட்ஸ் நிறைய வாங்கி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் உலகத்தோடு முடிஞ்சு போனது. ஆனால் இப்போ நம்ம நல்ல போராட்டத்தை போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்தின் லக்கை நோக்கி ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை திரும்பி பார்த்து அந்த லக்கை விட்டுறக்கூடாது. உங்கள் விசுவாசத்துக்கு எதிராக பிசாசு போராடுகிறான், உங்களுடைய பரிசுத்தத்துக்கு எதிராக பிசாசு போராடுறான், நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு விரோதமாக பிசாசு போராடுகிறான். நீங்கள் விட்டு கொடுக்குற ஆளாக இருக்கக்கூடாது, நீங்கள் அவனுக்கு எதிராக போராட வேண்டும். ஆண்டவர் யூதாவின் புஸ்தகத்தில் எழுதி வெளிப்படுத்துகிறார், பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்க போராடணும். நம்ம போராட வேண்டும், நம்ம போராடி மேற்கொள்ள வேண்டும். போராடி மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தருகிற ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் தேவ சமூகத்தில் உறுதியாக தேவனை நோக்கி நம்ம உண்மையாக அவருடைய பாதத்தில் இறுக பிடித்து நம்ம ஓடினா ஓட்டத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கும் பொழுது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில், பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில், பாவத்துக்கு விரோதமாக போராடணும். இந்த உலகம் பாவம் பொல்லாங்குக்குள் கிடைக்கிறது. அதை காட்டி காட்டி பிசாசு இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை அப்படியே மொபைலை காட்டி, கெய்மை காட்டி, உலகத்தில் இருக்கிற ரம்மி விளையாட்டை காட்டி, அந்த விளையாட்டு இந்த விளையாட்டு, சினிமா, சீரியல் அப்படின்னு சொல்லி உலகத்தில் உள்ள குப்பைகளை எல்லாம் தேவ பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வந்து நிறைச்சி தேவ மகிமை இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, தேவ பிள்ளைகளே, பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில், பாவத்துக்கு விரோதமாக நீங்கள் போராடணும். ஒரு நதி வருகிறது கீழே, அது காட்டாற்று நதி, அது உங்கள் உயிரை வாங்கும், உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதில் போராடாமல் இருப்பீங்களா? எதிர்நீச்சல் போட்டே ஆகணும். இல்லைன்னா நம்ம பெரிய சுழியில் சிக்கிக்கொள்ளுவோம், ஏதாவது பள்ளமான இடத்துல விழுந்து நம்ம உயிரை அது வாங்கி கொள்ளும். இந்த உலகத்தின் விரிவான வாசலை குறித்து வசனம் சொல்லுகிறது, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவு விசாலம், அதன் வழியாய் போகிறவர்கள் அநேகர். எல்லாரும் போகிறாங்க, அதனால நானும் போவேன்றதல்ல. எல்லாரும் போனாலும் எனக்கு முன்னாடி இயேசு இருக்கிறார். அவர் எனக்கு அடிச்சுவடு வச்சு போயிருக்கிறார். நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி நடக்க வேண்டும், நான் எப்படி பேச வேண்டும், நான் எதை சிந்திக்க வேண்டும், நல்ல போராட்டத்தை போராடணும்னு எனக்கு வேதத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால பாவத்துக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும்.
பாவத்துக்கு எதிராக போராட வேண்டும். நோ, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஸ்கூலில் படிக்கலாம், காலேஜஸில் படிக்கலாம், நீ எனக்கு நண்பன் அல்ல, தோழி அல்ல என்று உங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற நபராக இருக்கலாம், உங்களோடு நிறைய நண்பர்கள் சேர்ந்து பார்ட்டி வைக்கலாம், பல கேடான காரியத்தை செய்யலாம், அநியாய காரியங்கள், திருட்டு காரியங்கள். ஆனால் நீங்கள் அதற்கு எதிராக போராட வேண்டும். தேவனுக்காக நீங்கள் நிற்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. நம்ம எதிர்த்து நிற்காம இருக்கிறோம் இல்லையா? நம்ம எதிர்த்து நிற்கணும், பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கணும். நான் ஆண்டவர் பிள்ளை, உனக்கு அடிமையாக மாட்டோம், நான் உனக்கு உன்னுடைய காரியத்துக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பாவத்துக்கு விரோதமான இந்த போராட்டங்கள் இந்த உலகத்தில் மாமிசம் பிசாசு உலகம் ஏதோ 2 நாள் 3 நாளில் முடிகிறது அல்ல. முதிர்ந்த மூத்த ஊழியர்கள் அவங்க எல்லாம் அனுபவ ரீதியாக புத்தகங்களில் எழுதும் பொழுது, அவங்க சாட்சிகளில் சொல்லும் பொழுதெல்லாம் முதிர் வயது வரைக்கும் அந்த போராட்டம் உங்களை போராடிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் அதில் எல்லாம் வெற்றியை தருவார். உங்களுக்கு கடைசி மூச்சு வரைக்கும் போராட்டம் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்தில் வேதம் சொல்லுகிறது படி பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நிற்கணும். யாருக்கு அதை எதிர்த்து நிற்கும் சக்தி இருக்கும்? ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்க ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு தேவனோடு நெருங்கி தேவனுக்கு முன்பாக நிற்க தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்க தேவனுடைய வசனத்தை தியானிக்க நீங்கள் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியும். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாகவே இருக்கிறான். அது அவனை அடிமைப்படுத்தும் வல்லமை கொண்டது. அது அந்த மனுஷனை கட்டிவிடும். அவன் அதை விட்டு அடுத்து வெளியே வரணும்னு சொன்னா முடியாது. அதனால தான் இயேசு இந்த உலகத்தில் குமாரனாய் வந்தார். அவர் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கினால் அவனுக்கு மெய்யான விடுதலை உண்டு. அவனால் அந்த பாவத்தை எதிர்த்து நிற்க முடியும். அவனால் உலகத்தை எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இந்த செய்தியை கேட்ட தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் நல்ல போராட்டத்தை போராட அழைக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் கூட இருக்கிறேன். இந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த போராட்டத்தில் உங்களோடு தேவன் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த போராட்டத்தில் பரலோகம் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ராபா தெல்ல கபா ஷகா துலோ கமா தெல்லா கபா தெல்லா கபா துலோ. இந்த போராட்டத்தில் நீங்கள் வெற்றி பெற தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்துக்கு விரோதமாக பிசாசு போராடிட்டு இருக்கிறான்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? உங்கள் பரிசுத்தத்துக்கு எதிராக பிசாசு போராடிட்டு இருக்கிறான்னு வருத்தப்படுறீங்களா? உங்களுடைய ஹல்லேலூயா ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக பிசாசு போராடிட்டு இருக்கிறான்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க, மாம்ச பிசாசை ஜெயிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு விரோதமான போராட்டத்தை நீங்க சந்தித்து ஜெபமே பண்ண முடியாத நிலையில தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? அதிலெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க இன்னைக்கு வந்திருக்கிறார். அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே அவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பொல்லாத ஆவிகள் உங்களோடு போராடுகிறது. அந்த போராட்டத்தில் நீங்க வெற்றி பெற தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். தெல்லா கபா தெல்லோ ஷகா துலோ எல்லா ஆண்டவர் யார் இந்த போராட்டத்தில் நான் வெற்றி பெற முடியாமல் சஃபர் ஆகிட்டு இருக்கிறேன், என்னால் இந்த காரியத்தில் மேற்கொண்டு பரிசுத்தத்துக்கு நேராக நடக்க முடியலை. ஆண்டவர் பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். நீங்கள் நல்ல கெட்ட போராட்டத்தை இன்னைக்கு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்களா? நல்லதுக்காக போராடலாம். பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்று போராடுவதில் நீங்கள் தீவிரம் காட்டலி. ஆண்டவரை இன்னிலிருந்து நான் போராடுவேன். வாலிப தம்பி தங்கச்சி, நீ போராடு. மொபைல் இருக்கக்கூடிய ஆபாச வலைத்தளங்களுக்கு நீ அடிமையாக கூடாது. அதை மேற்கொள்வதற்கு தேவன் உனக்கு பலன் தருவார். உலகத்தில் உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய டிவியில் வர்ற கண்ட குப்பைகளுக்கும் அசுத்தங்களுக்கும் நீ உன்னை விற்று போடுவதற்கு அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய மதுபானம், உலகத்தில் இருக்கக்கூடிய கஞ்சா, உலகத்தில் இருக்கக்கூடிய போதை வஸ்துக்கள், உலகத்தில் மாம்சத்தில் உன்னை மயக்கக்கூடிய பரஸ்திரிகளுக்கு, விபச்சாரிகளுக்கு, அசுத்த கிரியைகளை கொண்டவர்களுக்கு, அசுத்த கிரியைகளை கொண்ட மனிதர்களுக்கு உன்னை விலக்கி காக்க கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்.
யோசேப்பை காத்த தேவன் இந்த தேவனுக்கு விரோதமாக பொல்லாங்கு செய்வது எப்படி தன் மடியில ஹல்லேலூயா நெருப்ப அதை எரிக்காம யார் வச்சிருக்க முடியும்? தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் தன்னுடைய இச்சைகளை அடைய பார்க்கிறவனுடைய வாழ்வு விபரீதமாக முடிவடையும் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய கிருபையோ இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாகிற நித்திய ஜீவன், பாவத்தின் சம்பளம் மரணம், அது நரகத்துக்கு உன்னை கொண்டு போய்விடும். இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கிறது நித்திய வாழ்வு. அவர் உங்கள் பெயரை ஜீவ புத்தகத்தில் எழுத முடியும். ரூபா தலா கபோ சாதுனா. ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கட்டும், ஒவ்வொருவருக்கும் டெலிவரன்ஸ் உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பு கொடுத்த உங்களை இயேசு உங்களுடைய வாழ்க்கையின் பாவத்தை மன்னித்து அதை முதுகுக்கு பின்னாடி எரிந்து விடுகிறார். அதை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுகிறார். அதை கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரமாக அதை விலக்கி விடுகிறார். அதை இனி அவர் எண்ணுவது இல்லை. நீ அவருடைய அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பிள்ளை என்னும் உரிமையை உனக்கு கொடுக்கிறார். நீ அதில் ஆண்டவருக்காக பெரிய சாதனையாளரா வர முடியும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி, ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்கள் பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. உலக மாமிசம் பிசாசின் கிரியைகள் அழிவதாக. ஆண்டவரே, மந்திர தந்திர கிரியைகள் அழிவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜனங்களை கட்டுகிற கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. குடும்பங்கள் இருக்கிற சாபங்கள் முறிவதாக. ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயத்தை எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் ஜீசஸ்.